பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 9 பேருக்கும் என்ன தண்டனை என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் சில நிமிடங்களில் இருக்கிறது. தண்டனை விவரம் என்ன, அந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் அளிக்கப்படக்கூடிய அந்த என்னென்ன தண்டனை, அபராத தொகை உள்ளிட்ட விவரங்கள் இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை சமூக வலைதளங்களில் மற்றும் புகைப்படங்களை எடுத்து அவர்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி மிரட்டி கல்லூரி படிப்பையும் வாழ்க்கையையும் சீரழித்த அந்த பாலியல் கொடுமையில் ஈடுபட்ட கொடூரர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறது என்பது குறித்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. மாணவிகளை வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்னும் சில நொடிகளில் வெளியாக இருக்கிறது. நீதிபதி நந்தினி தேவி அந்த 9 குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்குமான தண்டனை விவரங்களை இப்பொழுது அந்த வாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பானது ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் இந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து நீதிமன்றங்களிலும் உற்று நோக்கப்படும் பாலியல் வன்கொடுமை வழக்காக இந்த வழக்கு கவனிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு, என்ன தண்டனை, என்ன அபராதம் விதிக்கப்படுகிறது, எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இந்த தமிழகத்தையே உலுக்கிய அந்த வீடியோவில் அந்த பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதுடன் அவர்களை தாக்கியதும், அந்த பெண்கள் கெஞ்சியதும், அண்ணா என்னை அடிக்காதீர்கள், என்னை வீடியோ எடுக்காதீர்கள் என்று அந்த பெண்கள் அந்த அறைக்குள் இருந்து கெஞ்சிய ஆடியோவுடன் கூடிய வீடியோவும் அந்த 2019ஆம் ஆண்டு விசாரணையின் போது அது வெளியான அந்த வீடியோ காட்சிகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் அந்த பெண்களின் கூக்குரலுக்கு என்ன தீர்ப்பு என்ன எழுதப்பட போகிறது, தீர்ப்பில் என்ன தண்டனை வழங்கப்பட போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. கோவை நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி நந்தினி தேவி இந்த தீர்ப்பை வாசித்து வருகிறார். கைது செய்யப்பட்ட 9 பேர் மீதும் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேருமே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்பதை நீதிபதி நந்தினி தேவி அளித்த அந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய அந்த 9 பேருமே குற்றவாளி என்று நீதிபதி நந்தினி தேவி அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்பது குறித்து இன்னும் சட்ட நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது.